ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். குழந்தைகள் அவரை அப்பான்னு அழைக்கிறது அவருக்கு பொறுக்கல, அதனால அவர் இப்படி அழைக்கிறார். திமுகல யாரோ ஒருவர் மேல அவருக்கு ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்கு. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சிய, கபட நாடக திமுக ஆட்சிய 2026 தேர்தல்ல வீட்டுக்கு அனுப்புறோம். திமுகவுக்கு எதிராக தீவிரமாக பேசுவதன் மூலம் அதிமுகவுக்கு போகின்ற வாக்குகளை தங்கள் பக்கம் பிரித்துக் கொள்வதற்காக முயற்சி செய்யறாங்க. 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர். அவர் யாரிடமும் கெஞ்சல. கலைஞர் பொதுமக்களிடத்துல பிரச்சாரம் செய்யும் போது சொன்னார், ஒருவரை பாராட்டி பேசணும்னாலே இன்னொருவரை இழிவுபடுத்தி தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வளர்ச்சி அடையாத மனிதர்கள் மனசுல இருக்கு. ஒரு மனித பண்பு விஜயிடம் வெளிப்படவில்லை. அவருடைய பேச்சுல ஒரு அரசியல் கட்சியினுடைய முதிர்ச்சி வெளிப்படவில்லை. நடிகருடைய நடிப்பு அதுதான் பெரிதாக தெரியுது. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். சீமான பாஜகவோடோ அல்லது திமுகவோடோ டீல் பேசிட்டு தனியாக நிற்கக்கூடிய ஒரு நபராகத்தான் அவர் கருதுகிறார் என்பது அந்த பேச்சில வெளிப்படுது. உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும், அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். பொதுமக்கள் தவேகாவுக்கு வாக்களித்து அவரை முதலமைச்சராக்குவதற்கு தயாராக இருப்பது போலவும், இப்போது அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வந்தது போலவும் ஒரு உலகத்துல அவங்க சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். 1967லயும் 1977லயும் நம்ம தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகார மாற்றங்கள் ஒண்ணு நடந்துச்சு இல்லையா? அதே மாதிரிதான் அடுத்த வருஷம் 2026ல அப்படி ஒரு வரலாறு திரும்ப போகுதுன்னு உறுதியா சொல்றதுக்கான மாநாடு தான் நம்மளோட இந்த 2வது மாநில மாநாடு. இது எவ்வளவு தூரம் சாத்தியமானதுங்கிறது ரிசல்ட் வரும்போதுதான் புரியும். வணக்கம் சார். வணக்கம் தளவாய். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி ஒரு 1.5 வருஷம் ஆயிருக்கு. இந்த 1.5 வருஷத்துல முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடத்தினாரு. இப்ப 2வது மாநாடு மதுரையில் நடத்தியிருக்காரு. ஒரு பெருமளவுல கவனிக்கப்படும் இதாக இருந்திருக்கு. ஒரு பெருமளவு கூட்டம். ஒரு நடிகருங்கிறது அவர் ஏற்கனவே ஒரு படங்களுக்கு ரிலீஸ் ஆகிறப்ப ஒரு இருக்கிற ஒரு ஆரவாரம் மாதிரி ஒரு ஆரவாரம் அந்த மாநாடு நடந்திருக்கு. பொதுவாக கட்சிகள் மாநாடுகள் ஒரு நிறைய தலைவர்கள் பேசுவாங்க, ஒரு நாள் 2 நாள்லாம் நடக்கும். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கு. விஜய் தான் பிரதான பேச்சாளராக இருந்திருக்காரு. விஜயுமே நான் தான் இந்த கட்சியோட சின்னம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாநாடுக்கு வந்த கூட்டங்கள், இந்த மாநாடோட விஜயோட பேச்சு, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? விஜய் என்ற நடிகருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த கூட்டத்துல அதுதான் புரியுது. 1.5 வருடத்துல 2 மாநாடுகள் அப்படின்றதும், அந்த மாநாடுகள் வழக்கமாக மற்ற அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய மாநாடுகள் போல இல்லாம தன்னுடைய கூட்டத்தை காண்பிப்பதற்காக அப்படிங்கிற அளவுல தான் இதை பார்க்க முடியுது. வெவ்வேறு கட்சிகள்ல இருக்கக்கூடிய தொண்டர்களை அல்லது அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களை தங்களுடைய கட்சியின்பால் வென்றெடுப்பதற்கான ஆழமான அரசியல் புரிதலோ பேச்சோ அந்த பேச்சுல வெளிப்படவும் இல்லை. அந்த கூட்டம் இதெல்லாம் ஒரு படம் ரிலீஸுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி திரைப்படத்தோடு ஒப்பிட்டு அந்த விஷயங்களை நீங்களோ நானோ பேசினாலே அவருக்கு அது வருத்தமாக இருக்குங்கிறதும் தெரியுது. ஏன்னா திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் முட்டாள்கள் அல்ல, அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்க புத்திசாலிகளும் இல்லை அப்படின்னு அவர் பேசும்போது குறிப்பிடுறாரு. அவருடைய பேச்சுல ஒரு அரசியல் கட்சியினுடைய முதிர்ச்சி வெளிப்படவில்லை. நடிகருடைய நடிப்பு அதுதான் பெரிதாக தெரியுது. ரொம்ப கேஷுவலா மனசுல இருந்து என்ன பேசணும்னு முடிவு பண்ணிருக்காரு. அதை ஒரு சினிமா வசனம் மாதிரியே தான் டெலிவர் பண்றாரு. அது இல்லாம கேஷுவலா மனசுல இருந்து பேச விரும்பிய விஷயங்களை பேசினா கூட இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்திருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு இருந்தது. மற்றபடி அரசியல் ரீதியாக அவர் ஒரு நிலையை எடுத்திருக்கிறார். 2026 தேர்தல்
திமுகவுக்கும் தவேகாவுக்கும் இடையிலான போட்டி அப்படின்னு சொல்றது அந்த முதல் 2 இடங்கள்ல ஒன்றை பிடித்து விட வேண்டும் என்ற அவருடைய உணர்வை, ஆசையை வெளிப்படுத்துகிறது. முதல் இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறதுனால 2வது இடத்தை பிடிப்பதற்காக அவர் அந்த முயற்சி செய்கிறார் அப்படின்னு நான் சொல்றேன். அவர் வந்து ஆட்சியை பிடிச்சு காட்டட்டுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் முழுமையாக புரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி பல்வேறு விஷயங்களை அவர் பார்க்கும்போது திமுகவுக்கு எதிராக தன்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப தெளிவாக இருக்கு. அந்த எண்ணம் வந்து அரசியல் ரீதியாக 2வது இடத்தை பிடிக்கணுங்கிறத தாண்டி அவர் எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் இருக்குல்ல, அவர் வெளிப்படுத்தும் உணர்வு, அது வந்து ஒரு வன்மமோ தனிப்பட்ட காழ்ப்போ, திமுகல யாரோ ஒருவர் மேல அவருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட கோபம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி டோன் தான் அவருடைய பேச்சுல வெளிப்படுகிறது. இது எல்லாமே வந்து பொதுவாக விஜய் கட்சியில் என்ன நடக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்றாங்கல்ல, பலர் கவனித்து கொண்டிருக்கிறார்கள்ல, அவங்களுக்கு வந்து இது சரியான சிக்னலை கொடுக்கல. இவர் வந்து ஒரு அரசியல் தலைவராக தன்னுடைய திரைப்பட பிம்பத்தை உதறிட்டு ஒரு அரசியல் தலைவராக இவர் உயர்ந்து நிற்பார் அல்லது மாறி நிற்பார் அப்படிங்கிற ஒரு உணர்வை அந்த மாநாடு கொடுக்கல. ஒருவேளை இந்த 2 மாநாடுகள், அப்புறம் ஒரு புத்தக வெளியீடு, அப்புறம் ஒரு போராட்ட களத்துல போய் பேசினது, இந்த மாதிரி ஒரு அடுத்தாப்புல நவம்பர் டிசம்பர்ல பொதுமக்களை சந்திக்க வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, இது எல்லாம் அவருக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கலாம். அந்த அனுபவத்திற்கு பிறகு கேஷுவலாக இயல்பாக மனிதர்களோடு உரையாடும்படி அவர் பேச தொடங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு நடிகரா தான் இருக்காரு, ஒரு நட்சத்திரமா இருக்காருன்னு, ஒரு அரசியல்வாதியா இதாகல அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அவரோட இதுவும் பாத்தீங்கன்னா இந்த வர கூட்டங்கள் எல்லாமே சினிமா ஃபேன்ஸ், அவரோட ரசிகர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வராங்க. அவங்களும் ஒரு அரசியல் தொண்டர்களா மாற்றம் அடைஞ்சிருக்காங்களா, இல்ல ஒரு ரசிகர்களாவே இருக்காங்களா? இல்ல, அரசியல் விழிப்புணர்வு அவங்க இடத்துல இருக்கிறதாக தெரியல. அதாவது அவர் வந்து கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் அப்படிங்கிற பெயர்ல தொலைக்காட்சி விவாதங்கள்ல பங்கேற்க வருபவர்கள் உள்ளிட்ட பலர், 1-2 பேரை தவிர மற்ற எல்லாரும் வந்து பேசுகின்ற பேச்சு வந்து அந்த சினிமா ரசிகர் மனநிலையில விஜய் அல்லது கட்சியை வந்து ஒரு பேருருவாக முன்னிறுத்துகின்ற வேலையை செய்யறாங்க. இயல்பான அரசியல் உரையாடல்கள் அவர்களுக்கு புதிதாக இருக்கிறது அப்படிங்கிற உணர்வு தான் வருது. பொதுமக்கள் தவேகாவுக்கு வாக்களித்து அவரை வந்து முதலமைச்சராக்குவதற்கு தயாராக இருப்பது போலவும், இப்போது அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வந்தது போலவும் ஒரு உலகத்துல அவங்க சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா, அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்பவர்கள் ஒரு பொய்யான கற்பனையில உலவி கொண்டிருக்கிறார்கள், விஜயனுடைய செல்வாக்கு தெரியாமல் பேசுகிறார்கள்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி உண்மை நிலை என்னங்கிறது தேர்தல் ஆணையம் நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தலை நடத்தி முடிச்சாங்கன்னா அப்போ தெரியும். அதே மாதிரி சார், இன்னொன்று அவர் பேசும்போது வந்து அந்த திராவிடம் தமிழ் தேசியம் இருந்தா 2 கண்கள்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்கணும்? தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படையான பிரச்சனைகளை பற்றியும் அவங்க பெரிதாக பேசுவதில்லை. திராவிட இயக்கங்களுடைய முதன்மையான பிரச்சனைகளை பற்றியும் அவங்க தெளிவாக பேசுவதில்லை. இந்திய தேசியத்தை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் அவர்கள் உக்கிரமாக பேசுவது இல்லை. தேர்தலில் பங்கேற்கணும், மக்கள்கிட்ட தன்னுடைய சினிமா செல்வாக்கை வைத்து மக்களிடத்துல வாக்குகளை வாங்க வேண்டும். அதை அரசியல் பதவிகள் மூலமாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு கூட ஒருவேளை அவர்களுக்கு உண்மை தெரிந்திருக்க கூடும். யாருடைய வாய்ப்பையோ பறிப்பதற்காக கூட அந்த கேமுக்குள்ள அவங்க வந்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகங்களும் இயல்பாக எழுகின்றன. இப்படிப்பட்ட சூழல்ல அவர் வந்து முதலமைச்சரே தான்
வெற்றி பெற்று முதலமைச்சரே தான் தான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆட்சியை பிடித்து காட்டட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. கட்சி தொடங்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அது கஷ்டம்னு சொன்னாங்க, தொடங்கிட்டேன். மாநாடு நடத்த முடியுமான்னு கேட்டாங்க, நடத்திட்டேன். தேர்தலில் போட்டியிட முடியுமா, பூத் லெவல் கமிட்டி அது இதுன்னு எல்லாம் சொல்லி தேர்தலில் அவங்களால நிற்க முடியுமான்னு கேட்குறாங்க, நிற்போம். ஆட்சியை பிடிக்க முடியுமா, இந்த கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறுமான்னு பேசுறாங்க, அப்படி அதையும் மாற்றி காட்டுவோம், ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு தூரம் சாத்தியமானதுங்கிறது ரிசல்ட் வரும்போது தான் புரியும். எல்லாருமே அந்த முடிவுகளோடு தான் முதல் தடவை தேர்தலுக்கு வந்தாங்க. இயல்பாக ஒரு சினிமா நடிகராக வரும்போது அவருக்கு இருந்த அனைத்து தரப்பிடமிருந்தும் அவருக்கு இருந்த வரவேற்பு, கமலஹாசனுக்கு இருந்த வரவேற்பு, ரஜினிகாந்துக்கு இன்னும் இருக்கிற வரவேற்பு, இது எல்லாமே பொதுவான கலைஞர்களாக அவங்க இருக்கும்போது எல்லா அரசியல் சிந்தனை உள்ளவர்களும் அவர்களை அங்கீகரிக்கிறார்கள், அவங்களோட மரியாதையோட நடத்துறாங்க. பட் அரசியல் களத்துக்குள்ள, அதுலயும் தேர்தல் களத்துக்குள்ள வரும்போது அது வேறு விதமான பாடங்களை அவர்களுக்கு கற்றுத்தரும் அப்படின்னு நினைக்கிறேன். மோடியும் சொல்றாரு பாஜகவும் ஒரு பெரிய எதிரி அப்படிங்கிறாரு. பாஜகவும் திமுகவும் தான் பெரிய பிரதான எதிரிகள் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்க? கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு அவர் சொல்றாரு. பாசிச பாஜக, பாய்சன் திமுக அப்படின்னு சொல்றாரு. முதல் மாநாட்டில் பாயசமாக இருந்த திமுக இப்போது பாய்சனாக மாறிவிட்டது அப்படின்னும் சொல்லலாம். பட் அது எல்லாம் அந்த ஒரு பொசிஷனிங்க்கு அவங்க போராடுகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த விதமாக தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுல இருந்த ஊசலாட்டம் ஓரளவுக்கு தீர்ந்திருக்கிறது. திமுகவுக்கும் எதிராக, அதே சமயத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிராக அப்படின்னு அவங்களை பொசிஷன் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா திமுகவுக்கு எதிராக தீவிரமாக பேசுவதன் மூலம் அதிமுகவுக்கு போகின்ற வாக்குகளை தங்கள் பக்கம் பிரித்து கொள்வதற்காக முயற்சி செய்யறாங்க. அந்த அதிமுகவினுடைய இடத்தை பிடிக்க முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. அதை நீங்க அந்த பேச்சுல பல இடங்கள்ல பார்த்திருக்கலாம். அதிமுக பழைய மாதிரி இல்ல, இப்ப யார் கையில இருக்குன்னு தெரியுதா, தொண்டர்கள் வேதனையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தெரியும் அப்படின்னு எல்லாம் சொல்றது அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகள் தனக்கு விழும் அப்படிங்கிற நம்பிக்கையில பேசுறாங்க. அந்த பேச்சுக்கு அடிப்படையாக இருக்கிறது அவருடைய ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட். திமுகவுக்கு எதிரான அவருடைய நிலைப்பாடு அதிமுக வாக்குகளை தனக்கு தரும்னு நம்புறாரு. அது அவருக்கு போதாது. அதனால திமுகவுக்கு போற வாக்குகளையும் அவர் பெற வேண்டியது இருக்குது. அதனால பாஜகவை எதிர்த்தும் இப்ப பேசுறாரு. முன்னால ஒரு லைன்ல அரசியல் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போனாங்க. இப்போ கூட 2 சென்டென்சஸ் 3 சென்டென்சஸ் கூடுதலாக அவர்கள் பேசுகிறார்கள். திமுகவுக்கு விழும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை தாங்கள் பிரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிலையை எடுக்கிறார்கள். அது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா ஆன்டி பிஜேபி லைனுக்கு திமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள் அல்லது திமுக கூட்டணியில் இருந்து கட்சிகள் இந்த பக்கம் வர்றது அல்லது சிறுபான்மையினர் வாக்குகளை அவர்களுடைய பாதுகாவலன்னு சொல்லி தான் பக்கம் திருப்புறதுக்கு முயற்சி செய்யறது, இது போன்ற முயற்சிகள் அவருக்கு பலன் தராது. குறைந்தபட்சம் இந்த தேர்தலில் எந்த விதமான பலனையும் தராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அவங்க திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதிரான ஒரு லைன் எடுத்து அப்படி பொசிஷன் செய்து அப்படி ஒரு நிலைப்பாட்டை சொல்வதன் மூலம் பாஜக கூட்டணியில் அதிருப்தியில் இருக்கிற அதிமுகவினுடைய வாக்குகளை தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. விஜய் அரசியலுக்கு வந்ததுல இருந்தே ஒரு விமர்சனம் என்ன வைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா, அவர் ஒரு திமுகவுக்கு போற ஓட்டுகளை பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு பாஜக தான் அதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் முதல்ல இருந்தே வைக்கப்பட்டுட்டே வந்தது. ஸோ இந்த 1.5 வருஷம் அவரோட செயல்பாடு, இந்த மாநாட்டில் அவர் பேசினது, அதுல இருந்து அந்த விமர்சனத்துக்கான பதில் என்னன்னு சொல்லுங்க. இல்ல, அந்த விமர்சனம் இன்னும் அப்படியே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2024 மக்களவை தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை. ஏன்னா மக்களவை தேர்தலில் போட்டியிட்டா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற ஒரு சூழல் வரும். இப்போவும் எதிர்க்கிறதாக சொல்றாரு, கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அப்படி சொல்வது பாஜகவை எவ்வளவு தீவிரமாக எதிர்க்கிறாரோ அவ்வளவு தூரம் சிறுபான்மையினர் வாக்குகள் அவருக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறார்.
திமுகவுக்கு செல்லுகின்ற பாஜக எதிர்ப்பு வாக்குகள் தங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக பாஜகவை எதிர்க்கிறார். பாஜகவை எதிர்த்து பேசுறது இல்லையே, அமித்ஷாவையோ மோடியையோ எதிர்த்து அவர் பேசுவது இல்லையே என்ற விமர்சனம் வந்து அவரை உறுத்துகிறது. அதனால 2 வரி அவங்களுக்கு எதிராகவும் பேசுறாரு. ஆனா அவருடைய ஃபோக்கஸ் வந்து திமுகவை எதிர்க்கிறதுல தான் இருக்கு. அந்த அஜெண்டா வந்து அவங்க தெளிவாக வச்சிருக்கிறாங்க. இப்போ விஜய் களத்துக்குள்ள வரலன்னா அந்த போட்டி வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான போட்டியாகத்தான் இருக்கும். விஜய் வந்ததுனால இப்ப அவர் வந்து அந்த போட்டியை தன்னுடைய பக்கமும் இழுப்பதற்கு முயற்சி செய்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா அவர் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் வருமா, இல்ல அவர் வந்து ஒரு இன்சிக்னிபிகண்ட் தேர்ட் அல்லது இன்சிக்னிபிகண்ட் ஃபோர்த் பிளேஸுக்கு தான் வருவாரா அப்படிங்கிறது தெரியல. சீமானும் அதிமுகவும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற, அதிமுக கூட்டணி எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை முடிவு செய்ய வேண்டியது இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வந்து இந்த என்டையர் பொசிஷன்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். மாநாடு தொடங்கும் போது பாத்தீங்கன்னா தொடர்கள்லாம் சீமான் ஒழிக அப்படின்லாம் வந்து கத்துனாங்க. ஏன்னா சீமான் ஏற்கனவே கட்சி பத்தி சொல்லியிருந்த கருத்துக்களின் அடிப்படையில். ஆனா விஜயோட பேச்சுல பாத்தீங்கன்னா அவர் சீமானை பொருட்படுத்தவே இல்லை வந்து. ஸோ அவர் சீமான தனக்கு சரியான எதிரியா அவர் கருதலை அப்படின்னு எடுத்துக்கலாம். பேசியிருக்காரு, எந்த இடத்துல பேசியிருக்காருங்கிறது வந்து வெளிப்படையாக இல்லை. அதிமுகவை பற்றி பேசும்போதும் பகிரங்கமா பேசியிருக்காரு. சிங்கம் தனியாகத்தான் வரும், வேட்டையாடுவதற்காக மட்டும்தான் வரும் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த சிங்கம் வந்து உயிருள்ள விலங்குகளைத்தான், அவர்களுடைய உயிருள்ள விலங்குகளோடு தான் மோதும், அதுவும் தன்னை விட பெரிய விலங்குகளோட தான் மோதும் அப்படின்னு சொல்றாரு. செத்து போன விலங்குகளை அது தொடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் டீலர்ஸோட டீல் பேசி இரவு நேரத்துல யாரோடையாவது டீல் பேசி இருக்கக்கூடிய கட்சிகளோடு அதையும் வந்து நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாமே அந்த எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது திமுக, அதிமுக, பாஜக, சீமான் 4 பேரையுமே அவர் வெவ்வேறு இடங்கள்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். சீமானை வந்து பாஜகவோடோ அல்லது திமுகவோடோ டீல் பேசிட்டு தனியாக நிற்கக்கூடிய ஒரு நபராகத்தான் அவர் கருதுகிறார் என்பது அந்த பேச்சுல வெளிப்படுது. நேரடியாக வெளிப்படல, மறைமுகமாக வெளிப்படுவதாகவே நான் நினைக்கிறேன். முதல்வர் பத்தி பேசும்போது வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்ன வார்த்தையும் ஒரு சர்ச்சைக்கு ஆயிருக்கு வந்து. ஒரு கிண்டல் துணியில பேசியிருக்காரு வந்து, அதை எப்படி பாக்குறீங்க? பர்சனலாக அவர் ஏற்கனவே முதலமைச்சரை தன்னுடைய சிறு வயதுல சந்தித்திருக்கும் போது இப்படி பேசினாரா பேசலையா, அப்படியே பேசியிருந்தாலும் அது பொது வெளியில அரசியல் ரீதியாக பேசும்போது அப்படி பேச வேண்டுமா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஆனா அங்கிள் என்ற சொல்லை அவர் வந்து ஒரு மாமன் முறையோடு அவருக்கு பேசவில்லை என்பது தெரியுது. ஏன்னா அந்த பொறுப்பை, அந்த பதவியை, அந்த உறவை அவர் தனக்கானதாக எடுத்துக்கொண்டார். ஆங்கிலத்துல உள்ள அங்கிள்ங்கிற சொல் வந்து பெரியப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் பொருந்தக்கூடியது. ஏற்கனவே அரசியல்ல வந்து சித்தப்பா என்ற பெயர்ல ஒருவர் பிரபலமாக இருக்கிறதுனால அவர் வந்து முதலமைச்சரை பெரியப்பா என்று அழைத்தார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். மற்றபடி அவர் டோன்ல வந்து ஒரு கிண்டல் துணி இருக்குது. அந்த குழந்தைகள் அவரை அப்பான்னு அழைக்கிறது அவருக்கு பொறுக்கல, அதனால அவர் வந்து இப்படி அழைக்கிறார். இது எல்லாமே ஒரு பேட் டேஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புதிதாக அரசியலுக்குள்ள வருபவர்கள் பேசாமல் இருப்பது நல்லதுன்னு அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையிலேயே இல்லை அப்படிங்கிறது இதுல வெளிப்படுகிறது. அல்லது அவர்கள் தான் இப்படி பேசலாம்னு சொல்லி கொடுக்குறாங்களாங்கிறது தெரியல. அந்த மாநாட்டில் அவர் பேசிய பேச்சு வந்து ஒரு அரசியல் முதிர்ச்சியோடு கட்சி தலைவர் பேசுவது போல ஆழமான அரசியல் புரிதல் தொண்டர்களுக்கு வேண்டும் என்ற நோக்கத்துல பேசிய பேச்சாக அது இல்லை. கலைஞருமே பேசியிருக்காரு, பெயரை குறிப்பிடாம எம்ஜிஆர் கெஞ்சினார் அப்படிங்கிற மாதிரி வந்து பொதுவா இறந்த தலைவர்களை வந்து இங்க வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணி பேசுறது ஒரு இது இல்லை வந்து, போக்கு இல்லை வந்து. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் விஜய் அப்படி பேசிக்கிறது எப்படி பார்க்குறீங்க? தப்பான டோன்ல தப்பான செய்தியை சொல்றாரு. அவர் யாரிடமும் கெஞ்சல. கலைஞர் பொதுமக்களிடத்துல பிரச்சாரம் செய்யும் போது சொன்னார்,
அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்க இருக்கிறாரு அப்படின்னா அவர் வர்ற வரைக்கும் எனக்கு நானே அவர் வந்த உடனே ஆட்சியை கொடுத்துட்றேன்னு பொதுமக்களிடத்துல பிரச்சாரத்துல சொன்னார். அவர் சொல்ற டோன் வந்து எம்ஜிஆரிடம் கெஞ்சியதாக, அதிமுகவிடம் கெஞ்சியதாக ஒரு டோன்ல சொல்றாரு. அது சரியான பார்வையில அந்த கருத்து வெளிப்படவில்லை அவரிடம் இருந்து அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவரை பாராட்டி பேசணும்னாலே இன்னொருவரை இழிவுபடுத்தி தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வளர்ச்சி அடையாத மனிதர்கள் மனசுல இருக்கு. சாதாரணமாகவே நாம சாதாரணமாக பல வீதிகள்ல வீடுகள்ல எல்லா இடங்கள்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. ஒருவரை பாராட்ட வேண்டும் என்றால் அவரை இன்னொருவரோடு கம்பேர் பண்ணி பேசுறது, ஒப்பிட்டு பேசுவது அப்படிங்கிற ஒரு பழக்கம் பெரும்பாலான மனிதர்களிடத்துல இருக்கு. அதிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனித பண்பு வந்து விஜயிடம் வெளிப்படவில்லை அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயத்திலையும் தெரியுது. இந்த 1.5 வருஷ அரசியலும் சரி, இப்போ மாநாட்டில் பேசுனதும் சரி, பிரதானமா திமுகவை தான் ஒரு எதிரியா இது பண்றாரு. ஸோ திமுக ஏற்கனவே எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் இப்படி ஒரு திமுகவுக்கு எதிரான அரசியலுங்கிறது ஒரு நீண்ட வரலாறு இருக்கு வந்து. ஸோ விஜய் திமுக எப்படி சமாளிக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்ல, நீங்க கேள்வியிலேயே இருக்கு அந்த பதில். காமராஜரை எதிர்த்து, ராஜாஜியை எதிர்த்து திமுகங்கிற கட்சி உருவாகி அவங்களுக்கு எதிராக போராடியது. அதுக்கப்புறம் இருக்கிற திமுகவை எதிர்த்து எம்ஜிஆர் கட்சி தொடங்கினாரு. திமுகவை எம்ஜிஆர் எதிர்த்தாரு. ஜெயலலிதா திமுகவை எதிர்த்தாங்க. விஜயகாந்த் திமுகவை எதிர்த்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை எதிர்த்தது. வைகோ திமுகவை எதிர்த்தார். எல்லாரையும் திமுக எப்படி சமாளித்ததோ அப்படி விஜயையும் சமாளிக்கும். இது விஜய் வந்து ஒரு கற்பனையில இருக்கிறாரு. 1967 திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆட்சிக்கு வந்ததோ, 77 புதிதாக எப்படி அதிமுக ஆட்சிக்கு வந்ததோ, அது போல தாங்கள் வந்துவிட முடியும் 2026 அப்படின்னு அவர் ஒரு கற்பனையை, அவர் ஒரு கருத்தை பொதுமக்களிடத்துல அப்படி ஒரு கருத்தோட்டத்தை விதைக்கிறார். அதாவது அந்த ரெண்டுக்கும் உள்ள சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் 2 முக்கியமான கட்சிகளாக இருக்கும்போது திமுக 3ஆவதாக வந்த கட்சி படிப்படியாக கம்யூனிஸ்ட் கட்சியை தள்ளிட்டு அவங்க அந்த 2வது இடத்தை அல்லது முதலிடத்தை வந்து பிடித்தார்கள். திமுகவும் காங்கிரஸும் எதிரெதிர் கட்சிகளாக முதல் 2 இடத்துல இருக்கும்போது அதிமுக 3ஆவதாக ஒரு கட்சி வந்து காங்கிரஸை பின்னுக்கு தள்ளிட்டு திமுக அதிமுக என்ற ஒரு இரு துருவ அரசியலுக்குள்ள தமிழ்நாட்டை கொண்டு வந்தாங்க. அது இன்று வரைக்கும் மாறல. அதை பலர் முயற்சி செய்தார்கள், ஆனால் தோற்று போனார்கள். இப்ப விஜய் வந்து அந்த விஷயத்தை என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது 26 தேர்தல் முடிவுகள் வரும்போது தான் அவருக்கு புரியும் அவர் என்ன மாதிரியான முயற்சிகள்ல இருக்கிறாருன்னு. அது மாதிரி விஜயகாந்தி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. எம்ஜிஆர் நான் நேர்ல பார்க்கல, நான் விஜயகாந்தை பார்த்திருக்கேன், பழகி இருக்கேன் வந்து அப்படின்னு சொல்லி. முதல் மாநாட்டுல அவருடைய பேச்சு, அதனுடைய அந்த அந்த நம்பிக்கை, அது எல்லாம் படிப்படியாக குறைகிறது அப்படின்னு நினைக்கிறேன். பெரியார், அம்பேத்கர், காமராஜர் அப்படின்னு வழிகாட்டிகளாக, தலைவர்களாக பேசிட்டு இருந்தவர் அப்படியே இறங்கி வந்து இப்போ ஆட்சிக்கு வருவதற்கு உண்டான பிம்பங்களாக அண்ணாவையும் எம்ஜிஆரையும் இரு பக்கங்கள்ல வச்சு இவர் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷனிங்க காட்டுறாரு. அது வந்து 67 அண்ணா 77 எம்ஜிஆர் அப்படிங்கிற உணர்வை கொடுப்பதற்காக அப்படி ஒரு பொசிஷனிங்க முயற்சி செய்யறாரு. அண்ணாவோட வாரிசுன்னு தன்னை சொல்ல முடியாது. அதனால எம்ஜிஆரும் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்து தட்டி கொடுத்திருந்தா கூட சொல்லிக்கலாம். ஆனா அப்படியும் சொல்ல முடியல. அதனால நான் பழகியது இல்லை அப்படிங்கிறத அப்பவே நான் பார்த்தேன். குழந்தையாக இருக்கும்போது எனக்கு அது கொடுத்தாரு, இது கொடுத்தாருன்னு கற்பனையான கதைகளை வேறு அரசியல் தலைவர்களை போல அவர் சொல்லலைங்கிறது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். உண்மையை சொல்லணுங்கிறது அந்த இடத்துல சொல்றாரு. எம்ஜிஆரோட பழகலைன்னு சொல்லிட்டாரு. போட்டோ மார்பிங் பண்ணி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான முயற்சியில இல்லை. ஆனா விஜயகாந்தோட சேர்ந்து படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. இவரை திரைப்படங்கள்ல கைதூக்கி விடுவதற்காக விஜயகாந்த் இவரோட நடிச்சிருக்கிறாரு. அது போக எஸ்.ஏ. சந்திரசேகருடைய பெரும்பான்மையான ஒரு 15 படங்களுக்கும் மேல எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயகாந்தை வைத்து இயக்கி இருக்கிறார். விஜயகாந்தினுடைய சினிமா வளர்ச்சிக்கு எஸ்.ஏ. சந்திரசேகரும் ஒரு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்திருக்கிறார். அந்த வகையில உரிமையோட அவங்க 2 பேரும் பேசிக்கொள்ளலாம்.
பிரேமலதா கூட அவரை தம்பி என்று விളിக்கிறாரு. அவங்க அந்த உரிமை அவங்க ரெண்டு ஃபேமிலிக்கும் இருக்கு, அதனால பேசிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா முன்னாடி பேசும்போது அந்த ஆனந்த விடன் புத்தக வெளியீட்டுலாவிலையும் சரி, அதுக்கு ஒரு புந்தல் மாநாட்டிலையும் சரி, கூட்டணிக்கு அவர் கட்சிகளை வரவேற்றார். அதுக்கு ஒரு அஸ்திவாரமா கூட்டணியில் ஆட்சியில பங்குன்னு கூட சொன்னார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி கட்சிகள் எதுவுமே அவர்கிட்ட வரல. தேமுதிக தவிக கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, அதாவது தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு பகுதி தினகரன் கட்சி வச்சிருக்காரு, அதனால தினகரன் கட்சி அல்லது ஓபிஎஸ்ன்ற தனி நபர் அல்லது அந்த உரிமை இயக்கம், உரிமை மீட்பு தொண்டர் உரிமை மீட்பு குழு, அவங்க எல்லாம் இவரோட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து யாராவது வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டணியில புதிதாக கட்சிகளை சேர்ப்பது உட்பட கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கருத்து அறிந்து செய்வது அப்படின்னு ஜனநாயக ரீதியாக செயல்படும் தலைவராக மு.க. ஸ்டாலின் திமுக கூட்டணியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால அங்க உரசல்கள் விரிசல்கள் அப்படின்னு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அது போக அது ஐடியாலஜிக்கலி கமிட்டட், கொள்கை ரீதியாக பாஜகவை எதிர்ப்பதற்கு ஒரு அணி என்ற அளவுல இருக்குது. இன்றைய தேதியில அந்த கூட்டணியை தவிர வேறு யாரு ஆட்சிக்கு வந்தாலும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேரான அல்லது மறைமுகமான ஆட்சிக்கே வழிகோலும். அதனால விஜய்க்கு அந்த இடத்துல இருந்து எந்த வரவேற்பும் இருக்காது, அங்கிருந்து யாரும் வரமாட்டாங்க. அதிகாரபூர்வமான தகவலா இல்லாம சில தகவல்கள் வெளியே வருது. இப்போ சுரேஷ் ராஜன் மாதிரி ஏற்கனவே இருக்கிற தலைவர்கள் தவாக வர விரும்புறாங்க, ஆனா இவங்க அதை சரியான பதில் சொல்லுங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் சீரியஸாவே அரசியல் பண்றாரா, இல்ல ஏற்கனவே ஒரு சந்தேகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு யாரும் இல்லை, எல்லா தொகுதிகளிலும் என்னுடைய முகமே தான் அப்படின்னு அவர் தெளிவாகத்தான் சொல்றாரு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா பொலிட்டிக்கலாக ஏற்கனவே வேலை செய்த அனுபவம் உள்ளவர்கள் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அவர்களிடம் கரை இருக்கிறது. விளம்பரத்துல சொல்ற மாதிரி கரை நல்லது அப்படின்னு அவர் எடுத்துக்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை அப்படின்றத அவர் சொல்வதாக சில செய்திகள் சொல்லுது. அதுதான் நீங்களும் சொல்றீங்க, சில நபர்களை அவர் சேர்க்கலன்னு. அந்த கன்வென்ஷனல் பொலிட்டிஷியன் நினைக்கக்கூடியவங்களை அவங்க சேர்க்கறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாங்க. கன்வென்ஷனல் பாலிடிக்ஸை ஏற்கவில்லை அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்றாக இவங்க மாடர்ன் பாலிடிக்ஸ்ன்னு எதை நினைக்கிறாங்கிறது தெளிவாக வரல. அந்த மாடர்ன் பாலிடிக்ஸை பேசக்கூடிய நபர்களாக அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் இல்லை. அவங்க ஒரு காலே தரையில இல்லாம ஒரு கற்பனை உலகத்துல சஞ்சரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எம்ஜிஆர் கட் அவுட் வச்சிருக்கிறது, அது மாதிரி பேசும்போது அதிமுக குறிப்பிட்டு பேசுனது எல்லாமே நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக வாக்குகளை ஒரு பெற முயற்சிகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்புது. இதுக்கு ஜெயக்குமார் ரியாக்ட் பண்ணி பேசவும் செஞ்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமியும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது கட்சி தொடங்கினதும் யாரும் ஆட்சிக்கு விட முடியாது அப்படிங்கிறத கருத்தாக சொல்லியிருக்கிறாரு. விதைத்தவுடன் மரங்கள் வளர்வதில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. திரைப்படங்கள்ல நடிச்ச உடனேயே முதலமைச்சர் ஆகிவிட முடியாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அவங்களுடைய ரியாக்ஷனை பார்க்கும்போது அவர் கூட்டணிக்கு வருவாரோ, வரலாம், வரக்கூடும் அப்படின்னுலாம் நம்பிக்கையோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க அல்லது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தவர்கள் இப்போது அவருடைய முடிவை தெளிவாக அறிவிச்சதுக்கு அப்புறம், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சதுக்கு பிறகு அதனால அவங்க ரியாக்ட் பண்றாங்க. அவங்க களத்துக்கு போகும்போது அந்த கூட்டணியிலிருந்தும் கடுமையான எதிர்ப்பை தவிக சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது இதுல தெளிவாகுது. ஒரு 8-10% ஓட்ட அவர் வாங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க இப்போ ஏற்கனவே சீமான் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி அது தனியா நிக்கிற போது அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். யாருடைய கூட்டணி வச்சாதான் அது அவருக்கும் பிரயோஜனம், கூட்டணி கட்சிகளுக்கும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திமுக அதிமுக அல்லாத ஒரு கட்சியாக களத்துல போட்டியிட்ட விஜயகாந்துக்கு 10% வாக்குகள் வந்ததுன்னு வச்சுக்குவோம். 7.5, அதுக்கப்புறம் 10, 10.5, அதுக்கப்புறம் கூட்டணி, அதெல்லாம் விட்டுருங்க, 10% வரைக்கும் அவருக்கு கிடைச்சது. இதுக்கு மாற்றாக இன்னவங்களுக்கு அப்ப 2 கட்சிகளும் திமுகவும் அதிமுகவும் வலிமையாக இருந்தன. இப்போது திமுக மட்டும்தான் வலிமையாக இருக்குது. அதிமுக வாக்கு வங்கியில பெரிய சரிவு இருக்குது. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு சரிவு இருக்குது.
அப்போ ஏற்கனவே விஜயகாந்த் வாங்கின வாக்குகளை திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்துகின்ற நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் கொஞ்சம் அவங்களும் ஒரு பக்கம் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப இவங்க யாருடைய வாக்குகளை இவங்க பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, புதிதாக வரக்கூடியவர்கள் ஒரு பக்கம் போறாங்க. அதிமுகவினுடைய வாக்குகளைத்தான், திமுக எதிர்ப்பு வாக்குகளைத்தான் பெரும்பாலும் இந்த கட்சிகள் தங்களுக்குள் பிரித்துக் கொள்கின்றன. அதனால இவர் வாங்கக்கூடிய வாக்குகள் இவங்க 7%, 8% விஜய் வாங்கினார்னா, அந்த 7%, 8% நாம் தமிழரிடம் இருந்தும் அதிமுகவிடம் இருந்தும் பாஜகவிடம் இருந்தும் பெறக்கூடிய வாக்குகளாகத்தான் இருக்கும். திமுகவிடம் இருந்து வரக்கூடிய வாக்குகள் அப்படின்னு வர்றது திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளிடத்திலிருந்து வரக்கூடிய வாக்குகள்னு பார்த்தா அது ரொம்ப இவர்களோடு கம்பேர் பண்ணும்போது, ஒப்பிடும்போது அது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால விஜய் வருகை திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் பலத்த இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி தளவாய்.